நெறைய சேனாபதி நேரம் இந்த படத்துல இருந்த பட்சத்திலும் கூடல்ல, எப்போ எனக்கு கொஞ்சம் அவர் மேலயோ, அவர் சார்ந்த ஒரு சின்ன எமோஷன் எனக்கு வந்ததுன்னா, முதல் படத்துலேருந்து கிளைமாக்ஸ்லேருந்து ஒரு காட்சி யூஸ் பண்ணும்போது தான். அதுவே ஒரு பெரிய ஜட்ஜ்மென்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் தான். ரொம்ப நெறைய எடுத்துக்க முயற்சி பண்ணுதோன்னு தோணுச்சு எனக்கு. அவ்ளோ இஷ்யூஸ் வந்து ஒருத்தனால ப்ராசஸ் பண்ண முடியுமா? ஒரு படத்தினால கண்டென்ஸ் பண்ண முடியுமா இதுக்குள்ள? நீங்க என்ன டாய்பேல ஃபுல்லா அந்நியன் படம் பார்த்துட்டு, இவரு மாரி பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்தீங்களா? சேனாபதி வந்து ஏதாவது ஒண்ணு பேசும்போதெல்லாம் இல்ல, இவரு வேற ஏதோ பூமர் மாரி ஏதோ பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு சோர்வு தான் ஏற்படுத்துச்சு எனக்கு. டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போற படம் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கமல்ஹாசன், பிரியா பவானி சங்கர், விவேக், சித்தார்த், சமுத்திரக்கனி இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்கிற இந்தியன் 2. இந்தியன் 2 ஆரம்பித்த உடனேவே எனக்கு வந்து சில காட்சிகள் போய்கிட்டு இருக்கும்போது நான் சட்டுன்னு டைரக்டர் சங்கர் அவர்களுடைய ஒரு பெஸ்ட் படங்கள்லாம் சட்டுன்னு என் மனசில் ஓட ஆரம்பிச்சது. ஒரு நாஸ்டாலஜி எக்ஸசைஸ் தானே. ஏன்னா இந்த இயக்குனர் ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனராக இருந்திருக்காரு தமிழ் பட வரலாற்றில். அண்ட் ஸோ ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள ஆக்கியிருக்கு அவருடைய படங்கள் எல்லாமே. ஸோ சட்டுன்னு இந்த படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் ஸ்டில் சில வருஷங்கள் ஆயிருக்குல்ல அவருடைய படம் வந்து அப்படின்னும் போது சட்டுன்னு அந்த ஒரு யோசனைக்குள்ளே போக ஆரம்பித்தேன். அவருடைய பெஸ்ட் ஒர்க் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட் மூமெண்ட்ஸ் நமக்குள்ளே என்ன தூண்டிருக்கு, நம்ம என்ன வேணால் கனவு காணலாம், என்ன வேணால் சாத்தியம் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுத்தியிருக்குல்ல. அண்ட் வெறும் இந்த யூஸ்வலாக சொல்லக்கூடிய அந்த கிராண்ட் விஷுவல் அது மட்டும் நான் சொல்லலை. நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு வாரத்தில் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு அதில் எக்ஸ்பர்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஆடலாம் அப்படிங்கிறதா இருக்கட்டும். இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஒரு 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 ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் கூட நீங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையாக இருக்கட்டும். அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஎஃப்எக்ஸ், இந்த படம் இந்தியன் 2 ஆரம்பிக்கும் போதே நிறைய எவிடன்ஸ் வருது. அந்த டைட்டில் வர்ற ஒரு காட்சியாக இருக்கட்டும். அது வரும்போது இவர் விஎஃப்எக்ஸில் எப்பேற்பட்ட ஒரு பயணியராக இருந்திருக்கார் நம்ம சினிமாவில். அந்த அதை எப்படி பயன்படுத்தியிருக்காரு, அதை வச்சு ஒரு நகைச்சுவை எப்படி உருவாக்கியிருக்காரு. அது ஒரு 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 ஃபன் எலிமெண்ட் அதை வச்சு எப்படி கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த படத்துலையும் அது ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒர்க் ஆச்சு. விச் இஸ் ஒரு ஒரு ஸ்கிட் மாதிரி ஒன்று போடுறாரு. லைக் சித்தார்த் வந்து ஒரு ஒரு யூடியூப் வீடியோ பண்ணுற ஒரு குழுவில் இருக்காங்க. சித்தார்த் சித்ரா அரவிந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு, அவர் மற்றும் நண்பர்கள். அந்த வீடியோ பண்ணும்போது சட்டுன்னு ஒருத்தன் அவனை சுட்ட உடனே என்னடா ஒன்றுமே ஆலியன்னு பார்த்தா நெஞ்சு பூரா பணம் வச்சிருக்கான். இதெல்லாம் ரொம்ப ட்ராமாட்டிக்கான ஐடியாஸ் இல்லை. இந்த மாதிரி ஐடியாஸ் அவர் படங்களை நம்ம பல பார்த்துருக்கோம். அதுவாக இருக்கட்டும், இல்லை காமன் மேனை காட்டுறதுக்காக ஒரு ஒரு அனிமேட்டட் ஃபிகர் ஒன்று பயன்படுத்துகிறாங்க. எனக்கு அந்த ஸ்பேசஸ் எல்லாமே ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப ஆரம்பத்தில் அதை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சது. எனக்கு அது ஒர்க் ஆச்சு. பரவாயில்ல, இப்போ விஎஃப்எக்ஸ் வந்து அவ்வளோ ஒரு புதுமை இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு எல்லாருமே பரவாயில்ல பிரயோஜனப்படுத்த ஆரம்பித்த பிறகும் கூட இல்லை, அது நல்லா செய்யும்போது சில ஐடியாஸை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது ஓவர் த டாப்பாக நீங்கள் பண்ணும்போது கூட இல்லை இந்த இயக்குனருடைய ஸ்ட்ரெங்க்ஸ் இன்னமும் ரெலவெண்ட் ஆகத்தான் இருக்குது நம்ம சினிமாவில் அப்படின்னு தோண வச்சுது எனக்கு. அதனால தான் எனக்கு ஒன்றும் புரியல, இந்த படத்தில் எதுக்கு இவருடைய பழைய படங்கள் சார்ந்து அவ்வளோ ஒரு ஹோமாஜஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பெருசாக இந்த படத்துக்குள்ளே உட்காரலையோன்னு எனக்கு தோணுச்சு. அந்த நக்கல் நிக்கல் ஜோக்காக இருக்கட்டும், எந்திரன்லேருந்து வர்றது, இல்லை சிவாஜிலேருந்து வரக்கூடிய பஜ்ஜி சாப்பிட்றீங்களா அப்படின்ற அந்த அந்த பிட் ஒன்று இருக்குல்ல. எதுக்கு உங்களுடைய பழைய ஒரு ஒரு க்ளோரி மேலே கொஞ்சம் சாயணுமா இந்த படத்துக்கு எஸ்பெஷலி அது தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது ஒரு 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 செப்பரேட் உலகம் இல்லை. இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் மறுபடியும் இறங்குறீங்க. இந்த சேனாபதி இது ரொம்ப சீரியஸான ஒரு உலகமும் கூட. இது வெறும் ஒரு ஒரு ஜனரஞ்சகமான மாஸ் பண்ணுற ஒரு படம் மட்டும் கிடையாதுல்ல இந்தியன். ஸோ இந்த படத்தினுடைய ஒரு ஆத்தென்டிசிட்டியிலேருந்து கொஞ்சம் வெளியே போக ஆரம்பிக்குதோ அப்படின்னு யோசித்தேன். ஒருவேளை ஒரு படத்தில் எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேபி இந்த பிட்ஸை கூட ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் இந்தியன் 2ல் ஆல்மோஸ்ட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நான் சொன்னது போல் பெஸ்ட் சங்கர் படங்கள் யோசித்தோம் அப்படின்னா உங்கள் கனவுகளுக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு படங்கள், வெறும் விஎஃப்எக்ஸ் கிம்மிக்காக மட்டும் பயன்படுத்தாத படங்கள், இந்த சும்மா இவனுடைய உருவம் இப்படி இருக்குது அப்படின்றது சும்மா ஏதோ என்னால் முடியும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய உருவத்தை நான் இப்படி அமைச்சிருக்கேன் அப்படின்னு இல்லாத படங்கள் பெருசாக. அண்ட் ஸ்டோரி டெல்லிங் பிரின்சிபல்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கும். ஒரு அந்த கேரக்டருடைய மோட்டிவேஷன்ஸ் என்ன, அந்த கேரக்டருடைய எமோஷனல் ஸ்ட்ரென்த் இருக்கும் நிறையா. இன்ஃபேக்ட் அட் த காஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சென்டிமெண்டலாக நம்ம போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு போகக்கூடிய படங்களாகத்தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதெல்லாமே நான் ஒரு சின்ன
ஒரு 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 கவலையோட, ஒரு சோகத்தோட தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்தியன் 2ல எனக்கு நெறைய விஷயங்கள் வொர்க் அவுட் ஆகாத போது. விச் இஸ் வெரி சேட் நெனைக்கிறேன். ஏன்னா சேனாபதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். நம்ம சினிமால அண்ட் ஷங்கருடைய ஒரு ஃபில்மோகிராஃபிலயே. ஆனா இந்த படத்துல பார்த்தா, அவருக்கு போடக்கூடிய ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும், அவர் பிரசன்ட் பண்ணக்கூடிய பலவிதமான கெட்டப்ஸாக இருக்கட்டும், அம் இது எதுவுமே அந்த நிஜமான சேனாபதிய நம்ம ஏன் ரசிச்சோம்? அவர் மேல ஒரு பெரிய மரியாதை நமக்கு ஏன் வந்துச்சு? அவருடைய குறிக்கோள் என்னதான் நமக்கு அதுல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட, ஏன் புரிஞ்சுக்க முடிஞ்சது? ஓரளவுக்கு அந்த கதாபாத்திரத்த மறுபடியும் பார்த்த ஒரு உணர்வு இந்தியன் 2ல எனக்கு அம் ஒரு முறை கூட கிடைக்கல. இது அவருடைய வெளித்தோற்றம் பொறுத்து மட்டுமல்ல, அவருக்குள்ள என்ன ஓடுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொஞ்சம் கூட இந்த படம் குடுக்கல. ஸோ சேனாபதி அப்படிங்கிற கமல்ஹாசன் ப்ளே பண்ண கேரக்டர் இந்தியன்ல நமக்கு ஏன் அவர பொறுத்தவரை அவருடைய முக்கிய அட்ரிபியூட்ஸ் என்ன? அ பயங்கரமான ஒரு கன்விக்ஷன். ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா, அதுலேருந்து அவர் யாராலயுமே மாத்த முடியாது. எது சரி, எது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக அவரு புரிஞ்சுக்கிட்டதா அவரு நம்புறாரு. இதெல்லாம் மென்டல் அட்ரிபியூட்ஸ் இல்ல. ஆனா இந்த படம் வந்து அவர எப்படி பாக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு ஒரு சுமாரான மார்வெல் படங்கள்ல சில கேரக்டர்ஸ் அணுகுவாங்கல்ல. அவன் யாரு அப்படின்னா, அவன் அந்த சண்டையில வல்லுனர் அப்படின்ற ஒரு சிம்பிளிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் வரும்ல. அதுபோல தான் சேனாபதிய இந்த படம் எப்படி பாக்குதுன்னு எனக்கு தோணுச்சுன்னா, சேனாபதி யாருன்னு இந்த படம் எழுதுறவங்கள நம்ம கேட்டோம் அப்படின்னா, அவர ரொம்ப கூலான ஒரு ஒரு வயசான ஆள்பா. அவர் வந்து எப்படின்னா, ஒரு 10, 15 பேர் வந்தா கூட அந்த விரல்ல ஒரு டெக்னிக் ஒண்ணு வச்சிருக்காரு. அத வச்சு எல்லாரையும் முடிச்சு விட்டுருவாரு. அப்படின்னு சொல்ற இதுதான் உங்களுடைய சேனாபதி சார்ந்த புரிதலா? அப்படின்னு என்ன யோசிக்க வச்சது. அம் ரொம்ப ரொம்ப ஆல்மோஸ்ட் ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் மாரியே தோணுச்சு எனக்கு இந்த ஃபில்ம்ல அவரு. அம் நெறைய சேனாபதி நேரம் இந்த படத்துல இருந்த பட்சத்திலும் கூடல்ல, எப்போ எனக்கு கொஞ்சம் அவர் மேலயோ, அவர் சார்ந்த ஒரு சின்ன எமோஷன் எனக்கு வந்ததுன்னா, முதல் படத்துலேருந்து கிளைமாக்ஸ்லேருந்து ஒரு காட்சி யூஸ் பண்ணும்போது தான். அதுவே ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம்ல. அது எந்த காட்சி அப்படின்னா, அவர் தன் மகன குத்திட்டு அவன் வந்து அப்பா! அப்படின்னு சொல்லுவான்ல. சொன்ன உடனே அவர் குடுக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். சட்டுன்னு திரும்பி, "ஓ! நீ அம்மான்னு சொல்லியா? அப்பான்னு சொல்றியேன்னு" அது ஒரு வருத்தம், ஒரு ஷாக் எல்லாமே கலந்த ஒரு ஒரு காட்சியா இருக்கும். அந்த ஒரு பிரீஃப் மொமெண்ட் சில நொடிகள் காமிக்கும்போது எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஒரு எமோஷனல் பாதிப்பு படம் பூராக ஏற்படல. இந்த படத்தினுடைய ஒரு முக்கிய சேலஞ்சாக என்ன இருந்திருக்கும்? சேனாபதிய மறுபடியும் 1996ன்னு நெனைக்கிறேன்ல. ஸோ அப்பலேருந்து ஒரு 30 வருஷம் தாண்டி மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ள நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, உலகம் மாறியிருக்கு. பல விதங்கள்ல. ஸோ இவரு பொருந்துவாரா இந்த உலகத்துக்குள்ள? அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் தாராளமாக பொருந்தலாம். ஏன்னா இன்னிக்கும் நெறைய பிரச்சனைகள் நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏழைக்கும் பணக்காரங்களுக்குமான ஒரு டிவைடாக இருக்கட்டும், சுத்தி நடக்கக்கூடிய ஊழல் கண்டிப்பாக இருக்கட்டும். அம் ஒரு பல விதங்கள்ல கண்டிக்கத்தக்க செயல்கள் நம்மள சார்ந்து நடந்தது கண்டிக்கப்பட்ட சிந்தனைகள் எல்லாமே இருக்குல்ல நம்ம உலகத்துல. ஸோ எஸ் அப்சல்யூட்லி அவர் வர்றதுக்கான காரணங்கள் பல இருக்கு. பட் இருந்தும் இந்த படம் மேபி ஒரு ஸ்டெப் போய் ரொம்ப நெறைய எடுத்துக்க முயற்சி பண்ணுதோன்னு தோணுச்சு எனக்கு. அவ்ளோ இஷ்யூஸ் வந்து ஒருத்தனால ப்ராசஸ் பண்ண முடியுமா? ஒரு படத்தினால கண்டென்ஸ் பண்ண முடியுமா இதுக்குள்ள? ஏன்னா ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிளாக சேனாபதி நிழல்கள் ரவியோட அவர் கொலை செய்ற ஒரு காட்சி வரும் முதல் படத்துல. அவர் பண்ணும்போது அவர் ரொம்ப அதுல ஒரு பெரிய நீளமான ஸ்பீச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அத பத்தி பேசும்போது, அது நம்மள பெரிய பாதிப்புக்குள் உண்டாக்கிச்சு. தெரியல நம்ம அப்ப இன்னும் கொஞ்சம் வெள்ளந்தியா இருந்தோமோ ஒரு சமூகமாக. அதனால இன்னும் அந்த மாரி ஒரு ஸ்பீச் குடுத்தாலே, அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சோ அப்படின்னு தெரியல. பட் கண்டிப்பா ஒரு பாதிப்பு வந்துச்சு. ஆனா இந்த படத்துல சேனாபதி வந்து ஏதாவது ஒண்ணு பேசும்போதெல்லாம் இல்ல, இவரு வேற ஏதோ பூமர் மாரி ஏதோ பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கிற ஒரு சோர்வு தான் ஏற்படுத்துச்சு எனக்குள்ள. இவரு ஒரு விஜிலான்டி. விஜிலான்டின்னா நம்ம பேட்மேன்லாம் யோசிப்போம். பட் இந்த படத்துல ஆல்மோஸ்ட் இவர் கொஞ்சம் ஜோக்கர் மாரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு அங்கங்க. கேரக்டர் மாரியும் சரி, ஜெனரலா அந்த வேர்ட சார்ந்தும் சரி. ஏன்னா சில டைம் வந்து சில பேர் கொல்றாரு. அவங்க சாக கிடக்கிற நேரத்துல அவங்கள பார்த்து ஒரு மாரி சிரிக்கிறாரு. அது கொஞ்சம் கூட அவர் மேல ஒரு ஒரு மரியாதை நமக்கு உண்டாக்க மாட்டேங்குது. ஏன்னா முதல் படத்துல இவர் யார கொன்னாலும் கூட, அவர் கொல்றதுல நான் கொலை பண்ணும்போது வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு. அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லல்ல. வேற வழி இல்ல. இத செஞ்சா தான் இந்த உலகத்த திருத்த முடியும்ன்ற ஒரு வழியிலேருந்து செய்யக்கூடிய ஒரு வேலை தானே அது. பட் இந்த படத்துல அப்படி இல்ல. இன்ஃபாக்ட் இந்த படத்துல ஒரு மொத்த சமூகமே சேர்ந்து, "எப்பா நீ தயவு செய்து போயிட்டு வா" அப்படின்னு இவர வழி அனுப்ப ட்ரை பண்ணும்போது, அந்நேரத்துக்கு எனக்கு இந்த ஆள் மேல கொஞ்சம் ஒரு வெறுப்பே உண்டாற அளவுக்கான ஒரு கதாபாத்திரமாக தான் அமைக்கப்பட்டிருக்காரு அந்த படத்துல. எனக்கும் ஆல்மோஸ்ட் "அப்பா தயவுசெய்து நீ போயிருப்பா" அப்படின்ற ஒரு சென்ஸ் தான் எனக்கு உருவாச்சு. அவர் சிரிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மார்க் பண்றாரு.
ஒருத்தன் சாவ கெடுக்குறான். அண்ட் அவன் ஒண்ணும் அவ்ளோ கெட்டவன் கூட கிடையாது. ஸோ இவருக்கு அந்த கிருஷ்ணசுவாமி அப்படிங்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேல ஒரு நல்ல மரியாதைக்குரிய ஒரு உறவாகத்தானே இருந்துச்சு. எங்க இவரு வந்து இப்படி மாறிட்டாரு. ஒரு மனுஷ உயிர் மேல ஒரு அடிப்படை ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட இல்லாத ஒரு ஆளாக கொல்லலாம். ஆனா கொல்லும்போது சந்தோஷப்படுவது ஏன்? நக்கல் பண்ணுவது ஏன்? நையாண்டி பண்ணுவது ஏன்? எனக்கு அது அது என்னால பெருசா புரிஞ்சுக்க முடியல அவர. அண்ட் அபோவ் ஆல் இவர பொறுத்த ஒரு எமோஷனல் இன்சைட்டே நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது இந்த படம் பூரா. இவர் தானா தன்னுடைய மகனுக்கு முத்தம் வைக்கும்போது அவன் அழறான். ஏன்னா மீச குத்துதுன்றதுக்காக மீச எடுத்த இந்த சேனாபதின்னு சொல்லக்கூடிய அவ்ளோ எமோஷனலான ஒரு ஆள் தானே இவரு. பட் அதுக்கான அடையாளம் ஒண்ணுமே காணுமே. ஒரு 3 மணி நேரம் படத்துல. சேனாபதி பொறுத்து பல கேள்விகள் எழுப்பலாம். பல கேள்விகளுக்கான பதில் ரொம்ப ரொம்ப அவசியமா நமக்கு கிடைக்கணும்னு தோணுது. பட் அப்படி இருந்தும் இந்த படம் எந்த கேள்வியுமே எழுப்புற ஒரு ஆர்வமே இல்ல இதுக்கு. இத்தன வருஷம் பிறகு மறுபடியும் இந்த தேசம் நாசமா போயிருச்சே, இத மறுபடியும் திருத்த வேண்டி இருக்கே அப்படின்னு வரக்கூடிய அந்த மனசனுடைய சோர்வு என்னவாக இருக்கும்? அந்த அந்த ஒரு ஆளுடைய ஒரு 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 ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னவாக இருக்கும்? என்னடா என்ன பண்ணாலும் இவங்க திரும்ப திரும்ப அதே மாரி போயிடுறாங்களேன்னு. அத பொறுத்து ஒண்ணும் கிடையாது. ஆல்மோஸ்ட் போலீஸ் அவர புடிச்சிடுறாங்க. அவர் இந்தியாக்குள்ள ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள வரும்போது. அம் ரொம்ப சுலபமாக எஸ்கேப் ஆயிட்டு பூனை மாரி மியாவ் அப்படின்னு பண்ணிட்டு வேற போறாரு. அது 2 வாட்டி பண்றாரு. இது எல்லாமே அந்த கேரக்டருடைய ஒரு சீரியஸ்னஸ ரொம்ப ஒரு கோமாளியாக காட்டக்கூடிய ஒரு தோற்றமாக தான் தெரியுது. அம் இவருடைய மெத்தட்ஸ் நம்ம பெருசா ஒத்துக்க மாட்டோம். ஆமா. ஏன்னா இவருடைய ஐடியா என்ன? பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சு மட்டும் தான் ஒருத்தன திருத்த முடியும் அப்படின்றது இவருடைய பார்வை. அண்ட் இவருடைய பார்வை ஏன் அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இவருக்கு ஒரு பின்னணி இருக்கு. இவர் ஒரு போரிட்டுருக்காரு. அம் அண்ட் இவருடைய ஒரு யூத் எல்லாமே இவரு அந்த போர், சண்டை இதெல்லாம் பண்ணி பண்ணி ஒரு நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு சுபாஷ் சந்திர போஸ் அம் அ அ அவர ஒரு ஹீரோவாக பார்த்து அந்த மாரி வளரக்கூடிய ஒருத்தர். பட் அந்த மாதிரி டீட்டெயிலிங் இந்த படத்துல ஏன் கொஞ்சம் கூட இல்ல. நீங்க மறுபடியும் ஃபிளாஷ்பேக்ல இறங்கி ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் கொஞ்சம் மறுபடியும் ஞாபகப்படுத்தலாமே. இவருடைய குடும்பம் சார்ந்த ரெஃபரன்ஸ் எங்க? இவர் மகன கொன்னுட்டாரே. அத பொறுத்து இவருடைய மனநிலை என்ன? அது அவ்ளோ சாதாரணமான ஒரு விஷயமா? 2 பிள்ளைகளும் இவருடைய 2 பிள்ளைகளும் சாவதற்கான காரணமே இவர் ஒரு வகையில இருந்திருக்கார்ல. அப்போ அவங்க மனைவி எப்படி அத ஏத்துக்கிட்டாங்க? அவங்க மனைவிக்கு என்ன ஆச்சு? அப்பப்போ யோசிப்பாரா? அ எனக்கு அதாவது இந்த கேரக்டர் சார்ந்த நெறைய பெர்சனல் எமோஷன் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தும், ஏன் இந்த படத்துக்கு கொஞ்சம் கூட அதுல அடிப்படை ஈடுபாடு கூட இல்ல? சரி ஓகே ரைட். ஒருவேள இது ஒரு ஓகே இந்த படம் வந்து வெறும் ஒரு சோசியல் படமாக மட்டும் எடுப்போம். ஆமா நெறைய வருஷம் ஆயிருச்சுப்பா அவன் பொண்டாட்டி செத்துட்டான்ப்பா, அவர் மூவ் ஆன் ஆயிட்டாருப்பா அப்படின்னு மக்கள் அஸ்யூம் பண்ணிக்குவாங்க. அப்படின்றதே உங்களுடைய பார்வையாக இருக்கட்டும். அப்படி இருந்தா கூட சோசியலா நீங்க இத அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா, ஒரு சட்டுன்னு ஒரு எக்ஸாம்பிளாக விஜிலான்டி அப்படி இப்படின்னு சொல்லும்போது டார்க் நைட் ஞாபகத்துக்கு வருதுல்ல. அதுவும் சோசியலா தான் அணுகியிருப்பாங்க. பட் என்ன சொல்றது? ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்னவாக இருக்கு? அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் சொல்லணும்ல. ஒரு மக்களுடைய சைக்காலஜி என்னவாக இருக்கு? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டீப் காமெண்ட்ரி இந்த படத்துல இருக்கா அப்படின்னா, ஐ அம் நாட் ரியலி ஷூர். திடீர்னு இவர் வந்து சேனாபதி வந்து இந்த மக்கள வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும்னா, அவங்க வீட்ல இருக்கிறவங்களையே காட்டிக் குடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவ கொண்டு வராங்க. ஃபேன்டாஸ்டிக் ஐடியா. பட் இந்த ஐடியா அவருக்கு ஏன் திடீர்னு வந்துச்சு? ஏன் ஏன் அவரு கொலைய தானே பயங்கரமா நம்புறவரு. எப்போ இது மாறுச்சு? ஆம் நாடு தான் பிரதானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அ சேனாபதி அவருக்கு புரியணும்ல. ஏன்னா நாடுன்றது ஜெனரலா காத்துல இருக்கிற ஒரு விஷயம் இல்ல. நாடுன்றது பல்வேறு குடும்பங்கள் சார்ந்தது. இவர் சொல்றாரு, சரி அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலயும் நீங்க இப்படி பண்ணிருங்க. அதான் அவரு ஒண்ணு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, முதல் படத்திலேயே சொல்லுவாரு. எனக்கு மனசு, மூளை எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னுவாரு. பட் சித்தார்த் கேரக்டர் சித்ரா அரவிந்தனுக்கு அப்படி கிடையாதுல்ல. சோ எப்படி நீங்க அந்த ஒரு ஆப்ஸ்டக்கிள தாண்ட போறீங்க? சும்மா ஐடியா குடுப்பது, அட்வைஸ் குடுப்பதுங்கிறது ஒண்ணு. பட் அதனுடைய திங்கிங் என்ன? எப்படி நீங்க எல்லா சராசரியான ஒரு மனுஷன் உங்கள மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக இருக்க போவது கிடையாது. சோ இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனாபதி தேவையா? ஒருவேளை இந்த படத்தினுடைய பிலாசபியே இதுவாக இருக்கிற பட்சத்துல, அவர் பண்ணக்கூடிய அவருடைய டிஸ்ட்ராக்ஷன் தேவையா? அவருடைய கெட்டப்புகள் மாறுற ஒரு கிம்மிக் தேவையா? அவர் பண்ணக்கூடிய விதவிதமான டிசைனான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான கொலைகள் தேவையா? என்னமோ இவரு இந்தியனா, அந்நியனானே யோசிக்க வச்சு. ஏன்னா கருட புராணத்திலேருந்து எடுத்து விதவிதமான கில்ஸ் இவர் பண்றாரா? இந்த படத்துல வெறும் ஒரு இந்தியன் அப்படின்ற ஒரு ஆளு. அவரு என்னவா பண்ணியிருக்காரு பல வருஷம் முன்னாடி. அவருடைய பாதிப்பு மட்டும் இருந்தால் போதாதா? மேபி அது வேற விதமான படமாக இருந்திருக்குமோ என்னவோ. பட் ஷங்கர் எடுத்த இந்த இந்தியன் சீக்வல் வந்து
ஒரு நல்ல நுவான்ஸ்க்குள்ள இறங்க வேண்டிய சீக்வலாக இருந்துச்சு. சும்மா வெறும் மேலோட்டமாக ஓகே உங்களுக்கு மசாலா சினிமா குடுக்குறேன் அப்படின்றதுக்கான பல கதைகள் இருக்கு. பட் இந்த கதை அதுக்கு பொருத்தமானது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஃபண்டமெண்டல் கொஸ்டினே இருக்குல்ல. நீங்க கருப்பு வெள்ள மனுஷன். இந்தியன்றவர் அவ்வளவுதான். ஒண்ணு நீ நல்லவன். நீ கரப்ஷன் பண்ணிட்டனா நீ கெட்டவன்பா. அப்போ உன்ன கொலை பண்ணிறணும் அப்படின்ட்டு சிம்பிளா டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. இந்த மாதிரி ஒரு கருப்பு வெள்ளையாக உலகத்த பார்க்கக்கூடிய ஒரு ஆளால, ஒரு சராசரி மனுஷனுடைய ஒரு கிரேனஸ்ஸ எப்படி இவரால புரிஞ்சுக்க முடியும்? எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்? நெறைய ஐடியாஸ் இருக்கு. ஆனா, இந்த படம் ஏன் அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்றது எனக்கு சுத்தமா புரியல கடைசி வரைக்கும். அண்ட் சேனாபதி செய்யக்கூடிய ஒரு கொலைகள் ரொம்ப வேடிக்கையான கொலைகளா இருக்கு இந்த ஃபிலிம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், முதல் படத்துல ஞாபகம் இருக்கா? ஒருத்தர கொல்லுவாரு ஒரு அரிசி ஃபேக்டரி மாதிரி. அங்க கொன்ன உடனே அவர் வாயில அரிசிலாம் விழும். ரொம்ப மெமரபிள் ஸ்ட்ரைக்கிங் இமேஜ். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மனோரமா வேற சொல்லியிருப்பாங்க. ஆ ஒரு மாரி ஒருத்தனுக்கு வாய்க்கு அரிசி போடும்போது கூட அங்கேயும் நீங்க கொள்ளையடிப்பீங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு சாவு கிடக்கிற ஒரு ஆள். ஸோ அகைன் இது எல்லாமே ஒரு நரேட்டிவ்லி இட் மேட் சென்ஸ். கோஹரண்டா இருந்துச்சு. இங்க பாருங்களேன், இங்க ஃபுல் கிமிக்ஸ் தான். இங்க வந்து ஒரு ஆள வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாரு விதவிதமான வர்மம். பண்ணா ஒருத்தன் வந்து குதிரை மாதிரி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கான். கோமாளித்தனமா ரோட்ல. ஆ இன்னொரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இன்னும் ப்ராப்ளமேட்டிக்லி ஒருத்தன வந்து அவனுக்கு அப்படியே பொம்பள மாரி ஆயிடுறானாம். அப்படின்னு பொம்பள மாரி ஆயிடுறான் அப்படின்ன உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு மாரி ஐயய்யோ! அப்படின்னு அப்படி ஒரு மாரி நளினமாக அப்படி ஃபெமினைனா பிஹேவ் பண்ண ட்ரை பண்றது. இல்ல அப்படியே மார்பகத்த மூடுறது. இந்த மாதிரியான காட்சிகள்லாம் ரொம்ப கேலி பண்ற ஒரு கூடிய ஒரு ஒரு சென்ஸ் தான் நமக்குள்ள உருவாக்க ட்ரை பண்ணுது. எனக்கு சத்தியமா அது ரொம்ப ரொம்ப ஒரு எம்பாரசிங் எக்சர்சைஸாவே நான் பார்த்தேன். ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு எக்சர்சைஸாவும் பார்த்தேன். இதுதான் நகைச்சுவையா? ஒரு ஆம்பள பொம்பள மாரி நடக்கிறான் அப்படின்றது தான் நகைச்சுவை. நம்மலாம் இன்னும் தாண்டி வரலையே. எனக்கு புரியல. இன்னொருத்தர் பார்த்தா அது இன்னும் ஓகே. என்னடா இங்க டிஸ்கஸ்ட் கோஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா, அது ஒரு பீக்கே தொடுது. எந்த இடத்துல அப்படின்னா, ஒருத்தனுக்கு வாயிலேருந்து அப்படியே எச்சில்லாம் ஊறி அப்படியே வெளியில பறந்துகிட்டு இருக்கு 0 கிராவிட்டில. அவனுடைய உடல் தண்ணிலாம் வத்தி போய் அப்படியே வெளிய வருதுன்ற மாதிரி சொல்லப்படுது. இவரு அதுக்குள்ள விரல் வச்சு அந்த எச்சையெல்லாம் தொட்டு, அந்த லிக்விட்லாம் வச்சு ஏதோ இப்படி வரைபடம் போட்டு, ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி, ஏதோ சீரியல் கில்லர் மாரி பண்றாரு பேசிக்கலி. ஆ சேனாபதி நீங்க என்ன டாய்பேல ஃபுல்லா அந்நியன் படம் பார்த்துட்டு, இவரு மாரி பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்தீங்களா? இதுல பாபி சிம்ஹா பிரமோத்ன்ற கேரக்டர் ப்ளே பண்றாரு. அவருடைய அப்பா தான் முதல் படத்தினுடைய கிருஷ்ணசாமி கேரக்டர். படம் பூராக ஒரு மாரி ரொம்ப கடுப்புலயே இருக்காரு. ஒரு மாரி என்னடா ஒரு பேட் ஃபிலிம்ல இருக்குமே அப்படின்ற ஒரு சென்ஸ் தான் அவர் முகத்துல தெரியுது. பட் ஆக்சுவலி கேரக்டர் பொறுத்தவரைக்கும் ஹி சப்போஸ் டு பி ஃப்ரஸ்ட்ரேட்டட். என்னடா என்ன பண்ணாலும் இவன பிடிக்கவே முடியல அப்படின்றாரு. பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன். ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு காப்ன்றாங்க. ஒரு கன் சரியா பிடிக்க முடியாத ஒரு காப். இது அதாவது அவர பொறுத்தே அதாவது அவங்க அப்பா ஒண்ணு சொல்றாரு. இவனுடைய லைஃப் ஆம்பிஷன் சேனாபதிய பிடிக்கிறது அப்படிங்கிறாரு. ஒரு போற போக்குல ஒரு சொல்லக்கூடிய ஒரு வரியாக இருக்கு. பட் அந்த தந்தை மகன் உறவு கொஞ்சோண்டு என்ன? அவருடைய ஆம்பிஷனாக தந்தையோட ஆம்பிஷன் இவருடைய ஆம்பிஷனாக மாறின தருணம் என்ன? அதுலலாம் அகைன் இந்த படத்துக்கு ஈடுபாடு இல்ல. இந்த படத்துக்கு எதுல ஈடுபாடு அப்படின்னா, ஒரு 100 வயசுக்கும் மேற்பட்ட இந்த சேனாபதிய ஒரு யூனிசைக்கிள் அப்படின்ற ஒரு ஐடியாவ வச்சு, ஓகே இப்போ ஸ்டண்ட் போங்க. நீங்க பாருங்க. அப்படியே போயிட்டே இருங்க. உங்கள சேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. லெட்ஸ் ஃபில் அப் a lot of time with that. அப்படிங்கிறதா இருக்கட்டும். இல்ல அதுக்கப்புறமா கடைசியாக அந்த யூனிசைக்கிள் அப்பாடியோ அதுலேருந்து கழண்டு வந்துட்டார்றா வெளிய அப்படின்னு நெனச்சோம்னா, சட்டுன்னு அது என்னவோ நம்ம சினிமா பலமுறை 100 வயசுக்கு மேல ஆன ஒரு கதாபாத்திரத்த கூட சட்டையெல்லாம் கழட்டிட்டு, அந்த உடல்ல இருக்கக்கூடிய அப்படியே ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஆப்ஸ் எல்லாம் காமிச்சுக்கிட்டு, அண்ட் அவர சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் திடீர்னு பார்த்தா அவங்களும் ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு, அவங்களும் இப்படி ஒரு மாரி பாடி எல்லாம் காமிச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு, சேனாபதி ஒரு வேளை டாய்பேல அந்நியன் மட்டும் பார்க்கலையோ, ஐ படமும் பார்த்துட்டாரோ! இந்த இயக்குனருடைய பல படங்களுடைய அரசியல் கொஞ்சம் சிக்கலான அரசியலாக தான் இருந்திருக்கு இல்லையா? பல வருஷங்களா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சட்டுன்னு என் மனசுல எந்திரன் அந்த காட்சி ஞாபகம் வருது. ஒரு பொண்ணு வந்து நிர்வாணம் ஆன உடனேவே அது தாங்கிக்க முடியாம, அவமானம் தாங்கிக்க முடியாம போய் தற்கொலை பண்ணிக்கிற ஒரு ஐடியாவாக இருக்கட்டும். அது விதைக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, உயிருக்கு மேல மானம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு சிந்தனை இல்ல. ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இத்தனை வருஷம் பிறகு அஃப்கோர்ஸ் நம்ம பயங்கர ப்ரொக்ரெசிவ் பாலிடிக்ஸ் எதிர்பார்க்க முடியுமான்னு தெரியல இவங்களுடைய ஃபில்மோகிராஃபில. பட் அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஃப்ரீபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேலி பண்ணாம இருக்கலாம். அதனுடைய ஒரு அடிப்படை. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சோசியல் படமாக அமையும்போது, அந்த அடிப்படைய தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? ஸோ அத கேலி பண்ணுவது. பட் ஐ கெஸ் இந்த மாரி நுவான்சஸ் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியாதுன்னு தோணுது. எதிர்பார்க்கணும். ஆனா நடக்கிறது கிடையாதுல்ல. வேற இன்னும் அடிப்படை பிரச்சனைகளே இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கமல்ஹாசன் அவர்கள் பல காட்சிகள்ல அவர் பேசும்போது, அவர் என்ன பாஷை பேசுறாருன்னு எனக்கு புரியல. உண்மைய சொல்லப்போனா, நான் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர்ல நான் ஒரு டைம்ல என்ன நினைச்சேன்னா, வேற ஏதோ
விஷுவல் போட்டுட்டு நமக்கு தமிழ் ஆடியோ மட்டும் போட்டிருக்காங்க. மேபி இந்த படத்தினுடைய தெலுங்கு ஃபில்ம போட்டுட்டு தமிழ் ஆடியோ போட்டாங்களோ! அதனால தான் எதுவுமே சிங்க் ஆக மாட்டேங்குதோ! இப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவ்ளோ மல்டிலிங்குவல் அப்படின்னு சொல்றது உண்டு. பட் பெரிய பெரிய காட்சிகள்ல அவங்க உதடு வேற என்னவோ அசையுது, வரிகள் வேற என்னவோ வருது. முக்கியமான பவர்ஃபுல் வரிகளாக சொல்லப்படும்போது, நீங்க எப்படி அத சீரியஸா எடுத்துக்க முடியும் அவர் பேசுறத? விவேக் அவர்கள் கூட ஐ மீன் பிரிட்டி மச் நத்திங் வொர்க்ஸ் இன் திஸ் ஃபில்ம். ஏன்னா விவேக் அவர்கள் ஒன் லைனர் சொல்றாரு. பட் அந்நியன்ல அவரு இதே மாதிரியான ஒரு வேலை பண்ணும்போது, அது எவ்வளோ நகைச்சுவையாக ஏற்பட்டுச்சு. இந்த படத்துல நாட் ரியலி. அவர் பலமுறை நாலெட்ஜ் நகெட்ஸ்லாம் குடுப்பாரு. அவருடைய நகைச்சுவை வழியாக. பட் இந்த படத்துல அவரே லைட் இயர்ங்கிறாரு. அது யூனிட் ஆஃப் டைம் மாரி சொல்றாரு. பட் அது யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி ஓசிடி பிரச்சனைகள் வேற எனக்கு இருக்கு. சில சீக்வல்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் சீக்வல் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டுல்ல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வரிசையில ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ். இந்த படம் அந்த வரிசையில சொல்லணும் அப்படின்னா, இது ஸ்பிரிட்டே இல்லாத ஒரு சீக்வலா நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா, சேனாபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பத்தின புரிதல் இல்ல. இந்தியன் படத்தினுடைய வலிமைகள் என்ன அப்படிங்கிற புரிதல் இந்த படத்துக்கு இல்ல. அண்ட் இந்த உலகத்து மேலேயே இந்த கதாபாத்திரங்கள் மேல ஒண்ணும் பெரிய அக்கறையே இருக்கா அப்படின்ட்டு தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன பிட் மட்டும் தான் எனக்கு இந்த படத்துல ரொம்ப புடிச்ச ஒரு போர்ஷன். டுவர்ட்ஸ் வெரி லேட் இன் த செகண்ட் ஹாஃப்ல சித்தார்த் அவர்களுடைய ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஸ்பேஸ்க்குள்ள அப்படி இறங்கி, அந்த இடத்துல ஒரு சின்ன பிராக்டிக்கலா இறங்கும்போது, இந்தியன் குடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் சராசரி மனுஷன் அவன் குடும்பத்துல பின்பற்ற ஆரம்பிச்சால், அதன் வழியாக வரக்கூடிய சிக்கல்கள் என்ன? சோகங்கள் என்ன? அதன் வழியாக வரக்கூடிய தனிமை என்ன? அப்படின்றத ஒரு பிரீஃப் போர்ஷன் வருது. சமுத்திரக்கனி, சித்தார்த் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்கிற அந்த காட்சிகள்ல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஓகே இந்த இந்த இடத்துல இந்த படத்தினுடைய கொஞ்சம் உயிர் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. பட் இந்த படம் அத உணர்ற மாரி எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து போற போக்குல அத அப்படி சொல்லிட்டு, மறுபடியும் அதனுடைய ஒரு கிம்மிக்கி போர்ஷன்ஸ்க்கு தான் அது துள்ளி குதிச்சு போவதில அது ஒரு பெரிய யூனிசைக்கிள்ல போவதில அது ஒரு ஆர்வம் காமிக்குது. ஸோ இந்த காரணங்கள்னால, இன்னும் பல்வேறு காரணங்கள்னால, மொத்த சமுதாயமே சேர்ந்து இந்த இந்தியன தயவு செய்து போயிரு, கோ பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள்ல ஒருவனா எனக்கும் அதே ஒரு உணர்வு தான் ஏற்பட்டுச்சு. நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் இந்தியன் 2. இந்த படத்த பொறுத்து உங்களுடைய சிந்தனைகள் என்ன? புடிச்சதா? என்னென்னலாம் புடிக்கல உங்களுக்கு? கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல இடுங்க. ஆஸ் யூசுவல் நான் படிக்கிறேன். என்னோட ரிவ்யூஸ் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். வணக்கம்.